بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய சிறப்பிற்குரிய ஒரு இரவில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். முதல் கட்டமாக இந்த இரவினுடைய மகத்துவத்தை நாம் விளங்கி புரிந்து கொண்டால்தான் இந்த இரவை அதன் அடிப்படையிலே நாம் செயல்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் இந்த இரவினுடைய மகத்துவத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து என்னுடைய உரையை பிறகு நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த ரமலானில் இருக்கக்கூடிய நாட்கள், நபிகள் நாயகம், ரமலானுடைய ஒரு இரவு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பல சிறப்புகளை அல்லாஹ் தர்றாண்டா. ஒரே காரணம், குர்ஆன் என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை இறங்கியது மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றா சொல்கிறோம் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரைக்கும் அவருக்கு என்ன சிறப்பு இருந்துச்சு? நல்ல ஒரு மனிதர், ஒழுக்கமான மனிதர், நேர்மையான மனிதர். அதை தவிர ரசூலுல்லாவுக்கு ஏதாவது சிறப்பு இருந்துச்சா? ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் பிறந்த ஒரு நல்ல மனிதர், அவ்வளவுதான். வேறு எந்த சிறப்பும் கிடையாது. அவருக்கு ஒரு சிறப்பு வருது. அந்த சிறப்பு வந்த பிறகு அவருடைய அந்த கண்ணியம் என்பது பல மடங்கு உயர்ந்து போகுது, எல்லையே இல்லாத அளவுக்கு போகுது. எப்போ போகுது? 40 வயசில் அல்லாஹ் இக்ரா பிஸ்மி இறக்கின பிறகு, அல்லாஹ் தன்னுடைய தூதரும் தேர்வு செஞ்ச பிறகு ரசூலுல்லாவுடைய சிறப்பு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். உங்களில் ஒருவரை அழைப்பது போல என் தூதரை அழைக்காதீங்கிற அல்லாஹ். அவர் மீது ஸலவாத்து சொல்லுங்கோங்கிறான். தொழுகையில் ரசூலுல்லாவுக்காக துவா கேட்குறோம். அத்தியாயத்தில் வமா அர்சல்னாக இல்ல ரஹ்மத்தில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாக உன்னை அனுப்பியிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மோமீன்கள் ரசூலுல்லாவை எப்படி நேசிக்கணும்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்நபியு அவ்லாபில் மோமினீன மின் அன்ஃபுஸி, என் மனைவியை விட, என் கணவனை விட, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நான் பெறுவதற்கு காரணமாக இருந்த என் தாய் தந்தையை விட, உலகத்தில் ஒருவரை முதலிடத்தில் வச்சு நேசிக்கணுண்டா உயிரை விட மேலே நேசிங்கிறான் அல்லாஹ். உயிருக்கு மேலே என் தூதரை தான் நேசிக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரோல் மாடல், லகது காணலுக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி நபிகள் நாயகம். இப்படின்னு நீங்கள் குர்ஆனில் எடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து பல கோடி மடங்கு மேலே வந்து நிற்குதே. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ரசூலுல்லாவுடைய தனி திறமையா? அவர் குறைஷி குலத்தில் பிறந்த காரணமா? ஒன்றுமே கிடையாது. அவர் மீது அல்லாஹ் குர்ஆனை இறக்கின ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணத்தையும் நம்ம சொல்ல முடியாது. அபூபக்கர் மீதோ உமர் மீதோ குர்ஆன் இறக்கியிருந்தால் என்ன இருக்கும்? இவங்க சிறப்பிற்குரிய நபராக மாறி இருப்பாங்க. அப்போ குர்ஆன் என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை ரசூலுல்லாவுக்கு இந்த மாதத்தில் ஒரு இரவில் இறங்கின காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இந்த அந்தஸ்து. அஜா. இரண்டாவது, இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்குச்சா இல்லையா? ஷஹ்ரு ரமலான் இல்லதீன உன்ஸல ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கின ஒரு காரணத்துக்கு தான் நீங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கிறீங்க. இந்த நோன்பு போன மாதம் வைக்க முடியாது, இப்படி அடுத்த மாதமும் வைக்கக்கூடாது, அது ஹராம். அடுத்த மாதம் எப்படி நோன்பு வைக்கணும்? ஒரு நாள் நோன்பு வைக்கணும், ஒரு நாள் நோன்பு விடணும். போன மாதம் ஒரு நாள் நோன்பு வைக்கணும், ஒரு நாள் நோன்பு விடணும். தொடர்ந்து நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நன்றி விசுவாசமாக தொடர்ந்து நோன்பு வைக்கிறீங்கன்றா என்ன காரணம்? ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை மட்டும் தொடர்ந்து வையுங்கிறான்? ஒன்றே ஒன்று தான்,
குரான் வார்த்தை இறங்கின மாதம். அதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்கிற. இப்போ இரவு தொழுகையை நம்ம தொழுகிறோம். இந்த இரவு தொழுகை ரமலானில் மட்டுமா தொழுகிறோம்? கிடையாது. போன மாதம், அதுக்கு முந்தின மாதம், வருஷம் 12 மாதமும் இரவு தொழுகையை தொழுகுவோம். இந்த 12 மாதத்தில் 11 மாதம் இரவு தொழுகை தொழுததற்கு அல்லாஹ் என்ன கூலியை தர்றான்? பாவ மன்னிப்பு கேளுங்கிறான், துவா கேளு நான் ஏற்றுக்கிறேங்கிறான். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் இரவு தொழுகையை தொழுகிறீங்களா இல்லையா? இதுக்கு என்ன ஸ்பெஷல் நன்மை? 1 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இதே தொழுகை அடுத்த மாதம் தொழுதிங்கன்னா இந்த நன்மை கிடையாது. போன மாதம் தொழுதிருந்தாலும் இந்த நன்மை கிடையாது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் தொழுததற்கு இரவு தொழுகைக்கு ஸ்பெஷலாக அல்லாஹு தஆலா 1 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். அது மாதிரி உம்ரா செய்கிறோம். நம்ம வருஷம் 12 மாதமும் உம்ரா செய்கிறோம். 11 மாதம் உம்ரா செஞ்சால் அந்த உம்ராவுக்கு என்ன நன்மை இருக்கோ, என்ன கூலி இருக்குதோ அதை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. அல்லாஹ் அந்த கூலியை தர்றான். ரமலானுடைய காலகட்டத்தில் உம்ரா செஞ்ச என்ன நன்மை? 11 மாதமும் கிடைக்காத ஒரு நன்மை. ரமலானில் நீங்கள் உம்ராவை செய்தால் ஹஜ்ஜினுடைய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தர்றான். இது போன மாதம் இருக்கா? அடுத்த மாதம் இருக்கா? கிடையாது. ஏன் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கினதுக்காக 11 மாதம் உம்ரா செஞ்சால் இந்த நன்மை இல்லை. இந்த மாதம் உம்ராவை செஞ்சிங்கன்னா ஹஜ்ஜினுடைய கூலியை அல்லாஹ் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்கண்டா. எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனை தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்ம சில நன்மைகளை செய்கிறோம். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆனில் 10 நன்மை. ஒரு நன்மையை செஞ்சாலும் 10 மடங்கு கூலி. எதை செஞ்சாலும் உங்களுக்கு 10 மடங்கு கூலி. குர்ஆனை ஓதினாலும் ஒன்றுக்கு ஒரு எழுத்துக்கு 10. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குது, 15 எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எழுத்துக்கு 10ன்னா 15 எழுத்துக்கு 150 மடங்கு நன்மை 11 மாதமும். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நான் சொன்னேன்டா, ஒரு எழுத்துக்கு 700 மடங்கு நன்மை. 15 எழுத்துக்கு 10,500 மடங்கு நன்மை. அப்போ கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு சாதாரண பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு ஒரு 150 எங்கே, 10,500 எங்கே? நீங்கள் முழு குர்ஆனை ஓதுனீங்கன்னா கால்குலேட்டர் பத்தாது. அவ்வளவு மடங்கு அல்லாஹ் நன்மையை தர்றா. இந்த மாதம் மட்டும்தான். எத்தனை நாள்? இன்றைக்கி 25 இரவு, மீறி போனால் புதன் அல்லது வியாழக்கிழமை பெருநாள் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்கள் குர்ஆன் ஓதுனீங்கடா, எழுத்துக்கு 10, அவ்வளவுதான். நீங்கள் என்ன மெனக்கட்டு ஓதினாலும் 10 தவிர அதிகம் இல்லை. இப்போ மெனக்கட்டு ஓதுறீங்கன்னா ஒரு எழுத்துக்கு 700 மடங்கு. அடிப்படை காரணம் என்ன? குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கின ஒரு காரணம். ஒரு இரவில் அல்லாஹ் இறக்கணும். இக்ரா பிஸ்மின்னா முதல்ல இரவில் தான் குர்ஆன் இறங்குச்சு, பகலில் இறங்கலை. அந்த இரவு எந்த இரவுன்னு ரசூல்லாவுக்கே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? மறக்கடிக்க வச்சுட்டான். அப்போ ரசூல்லா அந்த 5 இரவில் நீங்கள் உட்காந்து இபாதத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இரவுக்கு ஒரு சிறப்பு அல்லாஹ் தர்றான் பாருங்க. வருஷத்தில் 365 நாள் இருக்குது. 360 நாளும் இசா தொழுகையை தொழுது விட்டால் தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் ஈடுபடாதீங்க, நேரமாக போய் தூங்கிடுங்க. காலையில் ஃபஜ்ருக்கும் தஹஜ்ஜுதுக்கும் எந்திரிக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. முழிப்பதற்கு மார்க்கத்தில் தடை, தூங்கிருங்கோண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இந்த 5 இரவு தூங்காதீங்கிறாங்க. இந்த 5 இரவு நீங்கள் இரவு முழுக்க மகரிபிலிருந்து ஸ்டார்டிங் ஃபஜ்ர் வரைக்கும் நீங்கள் வெறும் வணக்க வழிபாடு, தொழுக, பாவ மன்னிப்பு, திக்ர் ஓதுறது, குர்ஆன் ஓதுறதுன்னு இரவு முழுக்க இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவர் ரசூல்லா 365ல் 360 தூங்கு, 5 தூங்காத. என்ன காரணம் சொன்னாங்க? அல்லாஹ் குர்ஆனில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், 1000 மாதங்களுக்கு நிகரான இரவுன்ட்டான். இது அல்லாவே சொல்கிற, ஹதீஸில் கூட கிடையாது.
1000 மாதம்ல எவ்வளவு நாள் வருது? 87 வருஷம் வருது. 87 வருஷம் நீங்கள் உட்கார்ந்து தொழுகிறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, இபாதத் பண்ணுறீங்கன்னா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு இரவு, அது 24 மணி நேரம் கூட கிடையாது, 10.5 மணி நேரம் தான். மகரிப் 6:30லேருந்து காலையில் ஃபஜ்ர் வரைக்கும் கூட்டி பார்த்தா 10.5 மணி நேரத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய மதிப்பு எவ்வளவு? கிட்டத்தட்ட 1000 மாதம் அல்லது 87 வருஷம் அல்லது 30,000 நாட்கள். நம்மள யார் 87 வருஷம் இருக்க போகிறா? எல்லாமே இப்போவே டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறோம். 50 60லேயே கொலஸ்ட்ராலு, சுகரு, பிபி, கண்ணு தெரியல, காது கேட்கல, நடக்க முடியல, இந்த கண்டிஷனில் தான் எல்லோரும் இருக்கிறோம். நூஹ் நபி மாதிரி 950 வருஷமாக வாழ போகிறோம் கிடையாது. சீக்கிரமாகவே எல்லாமே ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ 87 வருஷம் நின்று ஒருத்தன் வணங்கக்கூடிய அந்த நன்மையை அல்லாஹ் 10.5 மணி நேரத்தில் ஒரு இரவில் தர்றானா இல்லையா? இந்த இரவில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அனைத்து வானவர்களையும் அல்லாஹ் இறக்குறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு பூமிக்கு வரணும்? நபிமார்களுக்கு இறை செய்தியை, வேதத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய டியூட்டி. மூசா நபிக்கு தௌராத்து, ஈசா நபிக்கு இன்ஜீலு, தாவூது நபிக்கு ஜபூரு, ரசூலுல்லாவுக்கு குர்ஆனு, மற்ற நபிமார்களுக்கும் வேதத்தை கொண்டு வந்து தர்றாங்க. இதுதான் அவருடைய டியூட்டி. அப்போ ரசூலுல்லாவுக்கு வேதம் கொடுக்கப்பட்டாச்சு, நிறைவடைஞ்சாச்சுன்னா அவருக்கு இன்னி டியூட்டி கிடையாது. கியாம நாள் வரைக்கும் அவர் ரிட்டையர்மெண்ட் தான், ஓய்வு எடுக்க வேண்டிய வேலை தான். இந்த இரவில் அல்லாஹ் இறக்க சொல்கிறானா இல்லை? ஜிப்ரீலா நீ இறங்குங்கிறான். நீ மட்டும் இல்லை, மாணவருடைய தலைவர் உள்பட அனைத்து பேரும் இறங்குங்க. எப்படி இறங்கணுமாம்மா? சும்மா வெறுங்கையோடெல்லாம் இறங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தோடு இறங்குங்கிறான். அல்லாஹ்வுடைய அருளோடு இறங்கு. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் திக்ரில் இபாதத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. என்ன காரணம்? என் குர்ஆன் இறங்கின இரவு சாதாரண இரவு கிடையாது. நம்ம 2 பெருநாள் கொண்டாடுவோமா இல்லையா? ஹஜ்ஜு பெருநாள், ரமலான் பெருநாள். அதுக்கு கூட இந்த சிறப்பு கிடையாது. இந்த இரவினுடைய சிறப்பு மகத்துவம் அதுக்கு இருக்கா? கிடையாது. இது 1000 மாதத்துக்கு நிகரான இரவு. ரமலானுக்கு ஹஜ்ஜு பெருநாளும் கூட இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு கிடையாது. ஏன் ஜும்மாவுக்கே கிடையாது. ஜும்மா ஒரு அரை மணி நேரம் வியாபாரம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் சட்டம். ஜும்மா முடியாட்டி ஃபர்லு தொழுகை தொழுதுக்குங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு இரவு, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு வேல்யூவேஷனை தர்றான்டா. நீங்கள் குர்ஆனில் தொலாவி பாருங்கள். இந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த இரவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இவ்வளவு சிறப்பு இருக்குல்ல. அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த இரவில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வேலையை மட்டும் செய்யுங்கோண்டாங்க. இந்த இரவில் ரசூல்லா ஒரு துவாவை கற்றுத்தராங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப ஃபஃபன். இறைவா என் பாவத்தை மன்னிச்சு. இதைத்தான் நம்ம கேட்கணும். ஏங்க துவாவில் எவ்வளவு துவா இருக்குது. எல்லாருமே ஆசைப்படுறது சொர்க்கத்துக்கு. இரவு உட்காந்து விடிய விடிய இறைவா சொர்க்கத்தில் ஒரு 2 ஏக்கர் நிலத்தை கொடு, 4-5 பங்களாவை கொடு, காரு வசதி, அழகான பொம்பளைகளை கொடு, அழகான வசதி வாய்ப்பு, இப்படி கேட்கலாமா இல்லையா? ஏன் ரசூல்லா அதெல்லாம் கேட்க சொல்லலை? வேணும்னா கேளுங்க, தடையில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொன்னது என்னென்னா பாவ மன்னிப்பு கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்கண்டா. இந்த இரவனுடைய அந்த சிறப்பு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல்லா 10 நாள் பள்ளிவாசலில் கடையாக கிடப்பாங்க. சரி, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழி இல்லை, பொண்டாட்டிமார்களே கூட்டிகிட்டு வர்றாங்களா இல்லையா? ஆயிஷா நாகி, உம்மு சுலைமு, அஸ்மார் அலி எல்லாம் வாங்க. பள்ளியில் பக்கத்தில் ஒரு டென்ட்டு மாதிரி போட்டுக்கிட்டு அங்கே எல்லோரும் அவங்களும் உட்காருவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு ரசூல்லா ஏத்திகாஃபு 10 நாள் இருந்தாங்களே அந்த பள்ளியினுடைய வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஃபேன் இருக்குது, கீழே தரையில் டைல்ஸுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் இருக்குது. இந்த காலெல்லாம் தேஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. பாத்ரூம் திடீர்னு வந்துச்சுன்னா டாய்லெட் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. தண்ணி தாகம் இருக்குதா, கூலிங் வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஏர் கூலர் வேறு இருக்குது. இவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்.
இதை விட இன்னும் சில பள்ளிகளில் போச்சுன்னா சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஏசியிலேருந்து டிசியிலேருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சிட்றாங்க. அதுபோக வர்றவங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு சாயா, பிஸ்கெட்டு, சகுருக்கு சாப்பாடு, இரவுக்கு வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடு. ரசூல் அந்த இரவில் இருந்தாங்களே, கொஞ்சம் அந்த ஹதீஸை படித்து பாருங்கள். அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சா மஸ்ஜிது நபவியில்? தாகம் எடுத்துச்சுன்னா போய் வெளியில் போய் அது கிணத்துல கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து குடிக்கணும். டாய்லெட்டுக்கு பாத்ரூமுக்கு ரசூலாவுக்கு வந்துச்சுன்னா அந்த இரவு நேரத்தில் ஒரு பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் பாத்ரூமு ஏதாச்சும் போயிட்டு வரணும். சஹாபாக்கள் அதுதான் நிலைமை. போகிற வழியில் பாம்போ பள்ளியோ பொட்டுன்னு போட்டுச்சுன்னா ஆள் முடிச்சுது. பள்ளிவாசலில் லைட் இருந்துச்சா அங்கங்கே ஒரு தூணில் ஒவ்வொரு பந்தம் எரியும். இப்போ இங்கே இருக்கிற வெயிலையே நம்மளால் தாக்க முடியல. நோம்பில் வாயெல்லாம் வறண்டு போய் யாரும் வெளியவே வரமாட்டேங்கிற, சூரியனையும் யாரும் பார்க்கறது கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. அரபு தேசத்துடைய வெயில் எப்படி இருக்கும்? அவ்வளவு கடுமையாக இருக்கக்கூடிய வெயிலில் பள்ளியில் உட்கார்றாங்க 10 நாள் மெனக்கெட்டு. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், தலைவிதி, வேறு வழி இல்லை. அவங்க மனைவிமார்கள் என்ன, ஆணை விட பெண்ணுக்கு நிறைய சங்கடங்கள் இருக்குமா இல்லையா? அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு என்ன செய்வாங்க? ஆயிஷா நாய்க்கு பாத்ரூம் வந்துருச்சு, உம்மு சலமைக்கு வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அந்த காட்டுக்குள்ளே அந்த நடுராத்திரியில் ஒரு பக்கெட்டும் தூக்கிக்கிட்டு அங்கே போய் கிணத்துல தண்ணியை பிடிச்சி பாத்ரூம் போய் ஒழுவு செஞ்சு, அந்த கூடாரத்தில் எவ்வளவு கடுமை வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, பனியாக இருந்தாலும் சரி, அங்கேயே கிடக்கணும். பாத்ரூமாக இருக்குது ஒன்றும் கிடையாது. ஒரு சாக்கை விரிச்சுக்கிட்டு படுத்துக்குவாங்க. இரவும் பகலும் 10 நாள் மண் கடையாக கிடக்கிறாங்களே, என்ன காரணம்? லைலத்துல் கத்ருடைய இரவை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த இரவுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ரசூல்லா, அவங்க மனைவிமார்கள், சஹாபாக்கள், அவங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம். அல்லாஹ் ஒரு 1000 மாதம் சொன்னான். அந்த இரவில் உட்காந்து சஹாபாக்கள் எல்லாம் கேட்ட துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப ஃபஃபு அன்னி. இறைவா, பாவம் மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்கிற, என் பாவத்தை மன்னிச்சு. அப்போ ஏன் இவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய மாதம், சிறப்புக்குரிய நாள், இதில் போய் ஏன் ரசூல்லா இந்த பாவ மன்னிப்பை கேட்க சொன்னாங்க? அது என்னைக்காவது நம்ம யோசனை பண்ணியிருக்கிறோமா? போகிற போக்கில் சாயா குடிக்கிற மாதிரியாக்கும் பாவ மன்னிப்போடைய நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஒரே காரணம்தான், நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கா இல்லையா, நம்மளை அல்லாஹ் பாவிகளாக தான் அந்த ஸ்டைலில் தான் அல்லாஹ் படைச்சிருக்கு. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்றா செய்ய மாட்டாங்க. 2 மலக்கு அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். ஒரு மலக்கோடைய வேலைன்னா இவனோட உயிரை எடுண்டு. இவனுக்கு வயசு 103 தான் இவனை உயிரை எடுப்பாங்கன்னா 103 வயசு வரைக்கும் நம்ம கூடயே இருக்கிறாரு, காத்துட்டே இருக்கிறார், எப்போ சிக்குவான்னு பார்த்துட்டு இருக்கிறார். 103 வருஷம். இடையில அல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, இறைவா ஏதாச்சும் ஒரு இவ்வளோ கொஞ்சம் 103 வருஷம் என்னால் முடியல, ஒரு 75 இவன் பிடுங்கிட்டா, அதெல்லாம் கேட்க மாட்டார். என்ன டியூட்டியோ அதுதான். உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு மலக்குக்கிட்ட ஒரு சூறை கொடுத்துருக்கிறான். ஆனால் எப்போ நான் சொல்கிறேனோ அப்போ நீ ஊது, உலகம் அழிஞ்சிடணும். குல்லுமன் அலேஹா ஃபான், எல்லாமே அழிஞ்சிடணுங்கிறான். கொடுத்தது எப்போ? உலகம் படைப்பதற்கு முன்னாடி. பல 1000 வருஷம் போயாச்சு, பல லட்சம் வருஷம் போயாச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த சூறை எடுத்துக்கிட்டே மலக்கு நின்றுட்டுருக்காரு. எப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஆர்டர் வருண்டு. நம்ம அப்படி கிடையவே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்படி போகாதேண்டா அப்படி தான் போவோம், இதை செய்யாதேண்டா அதைத்தான் செய்வான். எல்லாமே ஏறுக்குமாறு. தப்பு தான் நம்ம ஜாஸ்தி செய்கிறோம். சரி, நம்மளை விட்டுருங்க. நாம் இப்படி செய்கிறதுக்கு என்ன அடிப்படை காரணம்டா, நம்ம அத்தா அப்படி தான் இருந்திருக்கிறார். அதுதான் மூலக்காரணம். நம்ம வாப்பா யார்? ஒட்டுமொத்த உலக மனித சமுதாயத்துடைய அத்தா யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவரை கூப்பிட்டு, ஆதமே, நீயும் இந்த மனைவியும் சொர்க்கத்தில் போங்க, உங்களுக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, எந்த கஷ்டமும் வராது, நீங்கள் 2 பேரும் தொழுக வேண்டாம், திக்ர் செய்ய வேண்டாம், துவா ஓத வேண்டாம், எந்த வேலையும் வருஷம் கொண்டாடி 2 பேர்த்துக்கு அல்லாஹ் தரல, ஜாலியாக சுத்தத்தான் சொன்னான். ஒரு இபாதத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தரல, மனைவிக்கும் தரல. 2 பேர் ஜாலியாக சாப்பிட வேண்டியது, அப்படியே சுற்றிகிட்டே இருக்க வேண்டிய வேலை, எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. உன்னே ஒரு கண்டிஷனை போட்டான், ஆதமே இந்த மரத்தை மட்டும் நீ நெருங்காத. அது மொட்டையாக கூட சொல்லலை. ஷைத்தான் ஒருத்தர் வருவான்,
உங்களை எல்லாம் வழிகெடுக்கிறங்கிற அடிப்படையில் ஒரு வாக்குறுதியும் வாங்கியிருக்கான். அவன் கண்டிப்பாக அந்த மரத்தை நெருங்குன்னு சொல்லுவான். நீ மட்டும் நெருங்கிறாத, நீ ஜாக்கிரதையாக எரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளை விடுங்க, அல்லாஹ் 2 கையால் படைத்தான் ஆதமை. அவர் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். சைத்தான் வந்தான், ஆதமே அல்லாஹ் ஏன் திரும்ப நெருங்க வேண்டாண்டா, நீங்கள் 2 பேரும் பழத்தை தூக்கி சாப்பிட்டீங்கடா, நீங்கள் மலக்கா மாறிடுவீங்க, உங்களுக்கு மௌத்தே இல்லைண்டா. நம்பால் அந்த ஆசையில் விழுந்துட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்வுடைய வார்த்தையை தூக்கி போட்டுட்டு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டார். மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே 2 பேரும் தான் செய்த தவறுக்கு அல்லாஹ்ட்ட கேட்ட துவா என்ன துவா தெரியுமா? முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறது என்ன வார்த்தை? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தாஃபிர்லனா வ தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஆஷிரீன். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், இறைவா எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். இதுதான் நம்ம அத்தா முதல் அல்லாஹ்ட்ட கேட்டோம். அப்போ நம்ம அத்தா செஞ்சது முதல்ல நல்ல காரியமே இல்லை, தப்பு தான் செஞ்சாங்க. அல்லாஹ் மன்னிச்சிட்டான், ஆதமையும் மனைவியும் மன்னித்து விட்டேன், இனி இங்கே இருக்கக்கூடாது, பூமியில் இறக்கி விட்டுட்டான். அப்போ மனிதனுடைய அந்த உள்ளங்கள், மனிதனுடைய சிந்தனைகள், பார்வைகள் எல்லாமே 100% பாவம்தான். பாவிகளாக தான் நம்ம நம்முடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கு. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நம்ம தொழுகிறோமா இல்லையா? அதுதான் 23 மணி நேரம் என்ன செய்கிறோம்? கண்ணு செய்யக்கூடிய பாவம், காது செய்யக்கூடிய பாவம், அவனை திட்டுறது, இவனை திட்டுறது, பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டி திருப்பி புருஷனை திட்டுறது, மக்களை சபிக்கிறது, 23 மணி நேரமும் இதுதான் நம்ம டியூட்டி. 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? தப்பு செய்கிறீங்களா அல்லது நல்லது செய்கிறீங்களா? ஒருத்தன் தொழுகையாளி இல்லைன்னா 24 ஹவர்ஸ் இதுதான் கதி. அப்போ இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் என்ன? இந்த பாவத்தை எப்படி தீக்கிறது? நாளைக்கு மறுமையில் போனவொன்னே இறைவா இவ்வளோ செஞ்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடு, நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறேன், அல்லாஹ் விடுவானா? இல்லை கபூரில் கொண்டு போய் வச்சவொடனே மலக்குமார்கள் இருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் டைம் கொடுப்பாரு, இல்லை பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நடக்குமா? நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கு டேலி பண்ணணும். பெண்ணலன்னு வச்சுக்கங்க, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தொழுகையெல்லாம் தொழுதெல்லாம் சொர்க்கத்துக்கெல்லாம் போகவே முடியாது. எப்படி போக முடியும்? அதிகமான நேரத்தை தப்பு செஞ்சு போட்டு கொஞ்சம் நேரத்தை இபாதத் பண்ணாலும் எப்படி சொர்க்கம் நமக்கு கிடைக்கும்? பாவிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டானே. அப்போ என்ன நிலைமை? ஷிர்க்கு செய்யாமல் மேலே போனோன்னு வச்சுங்க, அல்லாஹ் பார்ப்பான். 50% நல்லது, 50% தீயதா, 50%க்கு நரகத்தில் போய் வேதனை அனுபவிச்சுட்டு பின்ன ஒரு கட்டத்தில் சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் நிலைமை. அல்லது 2வது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அல்லாஹ் சில பேர்த்த தனியாக கூப்பிட்டு விசாரிப்பான்பா, அவங்க வா இதெல்லாம் நீ செஞ்சியான்னு கேட்பான். அவன் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. ஆமான்னு செஞ்சேன்னு விட்டுட்டான்டா. உலகத்துலேயும் நீ செஞ்ச ஒரு இபாதத்தை எனக்கு பிடிச்சதப்பா, உன்னை மன்னிச்சுட்ட, மறுமையில் போண்டு விட்டா உண்டு. இந்த 2 நிலைமையை தவிர 3வது இல்லை. அப்போ அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவம் மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியங்கனால தான் 1000 மாதத்துக்கு ஈக்குவலான இரவில் இதை கேளுங்க, உங்களுடைய பாவம் டேலி ஆகலைன்னு சொர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. அந்த அடிப்படையில் இந்த பயானுடைய ஆரம்பமே உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னண்டா, இன்னும் 3 இரவுகள் 2 இரவுகள் இருக்குது, இதோடு சேர்த்து 3 இரவுகள் இருக்குது. இந்த 3 இரவு நீங்கள் கணக்கு வைக்காதீங்க. இந்த ஒற்றைப்படை இல்லாமல் இருக்கக்கூடிய 26 இருக்குது, 28 இருக்குல்ல, அங்கே அந்த இரவிலே நீங்கள் கேட்க வேண்டிய துவா அல்லாஹ்விடத்தை பாவம் வேறெல்லாம் அதிகமாக கேட்காதீங்க. இந்த வாயில் நுழையாத வார்த்தையெல்லாம் இல்லை. அஸ்தஃபிருல்லாஹ் யாருக்கும் தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். அஸ்தஃபிருல்லாஹ் வாத்துப் இலைஹ், இறைவா என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய காலடியில் தான் மறுமையில் நான் நிற்பேன். எல்லாம் சுபஹானக ரசூலுல்லாஹ் கண்ணியமாக சொன்னான், சுபஹானக வபிஹம்திக அஸ்தஃபிருக வாத்துப் இலைஹ், நீ தூய்மையானவன், பாவத்தை மன்னிச்சிரு. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கண்ணீர் விட்டு கதறி சஜிதாவில் தொழுகையில் அழுது கேட்குறாங்க. ரசூல் அழுது கேட்டது என்ன? அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு. எது வரைக்கும் கேட்குறாங்க? மௌத்தாகும்போது கடைசி வார்த்தையே லாயிலாக இல்லல்லாங்கிற அந்த வார்த்தைக்கு அடுத்து ரசூல்லா சொன்னது அஸ்தஃபிருல்லாஹ் வாத்துப் இலைஹ். எவ்வளோ வேல்யூவேஷனான ஒரு வார்த்தை. அப்போ அதிகமாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த பாவ மன்னிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாவ மன்னிப்பு அதிகமாக கேளு. நம்ம சொர்க்கம் உங்களுக்கு வேணும்டா பாவ மன்னிப்பு தான் ரொம்ப. ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க, இப்ராஹிம் நபி கேட்டிருக்காங்க, மூசா நபி கேட்டிருக்காங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்க. எல்லா நபிமார்கள்ட்ட அல்லாஹ்ட்ட கதர்ந்து என்ன? இறைவா மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு.
அவங்களும் மனுஷன் தானே, மனுஷங்கிற அடிப்படை சில தவறுகள் செய்யும் பொழுதே இந்த மாதிரி சிக்கலில் மாட்டுவாங்க. அதனால் அல்லாஹ்விடத்தில் அதிகம் நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அதுக்காக மட்டும் கேட்க, சதா வாக்கிங் போகும்போது, வீட்டில் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது, சமையல் செய்யும்போது அஸ்தஃபுல்லா அஸ்தஃபர், இதைத்தான் நம்மள்ட்ட வாழ்ந்து வரும். இப்படி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, Allah